வணக்கம் தோழர்களே. நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடிய மரம் வந்து நாச்சங்காய் மரம். என்னுடைய வீட்டில் வளரக்கூடிய மரம். அதில் இருக்க கிளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ் வாக்கில் ரொம்ப நீளமாக வளர்ந்துருக்கு. இதுபோல் நீளமாக அந்த மரங்கள் வந்து வளரக்கூடாது. வளர்ந்தீங்கன்னா அந்த வெயிட்டும் அடிப்பகுதியிலேருந்து அப்படியே மரம் சாயக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் இங்கே இருக்க கிளைகளை வந்து நம்ம கழிக்கணும். அது எப்படி கழிக்க போகிறோம் என்பதை பற்றி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கிளைகள் வந்து அதிகமாக வளர்றதுனால நமக்கு இந்த சூரிய ஒளியும் மரத்துக்குள்ளே போகாது. இப்படி இருக்கும்போது பிற்காலத்தில் வந்து இந்த பூக்கும் தன்மை வந்து இந்த மரம் வந்து இழந்துடும். கண்டிப்பாக எல்லா மரத்துக்கும் வந்து சூரிய ஒளி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம இந்த அன்வான்ட் பிரான்ச்சு கீழே இருக்க நீளமான அந்த கிளைகள்லாம் கழிச்சு விட்டிங்கன்னா வெயிட்டு வந்து நமக்கு மரம் சாயாது. அதே நேரத்தில் மரத்துக்குள்ளே இந்த கிளைகள் வந்து நீளமாக வளரக்கூடாது. வளர்ந்துருச்சுன்னா அந்த வெயிட்டெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சி மரம் வந்து விழுவக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். கிளைகள் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சூரிய ஒளியும் உள்ளே ரொம்ப வராது. மரத்துக்குள்ளே காற்றோட்டமும் இருக்காது. அதனால் இந்த கிளைகளை நம்ம வந்து அகற்றணும். அது எப்படி அகற்ற போகிறோம் என்பதை பற்றி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது ஏன் இந்த ப்ரூனிங் செய்கிறோன்னா மரத்தை வந்து நமக்கு ஒரு நல்ல ஷேப்பாக ஒரு கொடை வடிவத்தில் கொடுக்கணும். ப்ரூன் செய்யும்போது மரத்துக்குள்ள எல்லா இடத்துலையும் சூரிய வெப்பம் பட வேண்டும், காற்றோட்டமும் இருக்க வேண்டும். காய்க்கக்கூடிய மரங்களுக்கு வந்து ப்ரூனிங் வந்து ஒரு முக்கியமான டெக்னிக்கு. மரங்களை ப்ரூன் செய்யும்போது அது நன்றாக பூக்கும். பூக்கத்துக்கான காரணம் வந்து சூரிய ஒளி கிடைக்குது, காற்றோட்டம் கிடைக்குது. நம்ம கண்டிப்பாக வருஷம் மரங்களை ப்ரூன் பண்ணும்போது தேவையில்லாத கிளைகளை அகற்றும் போது நமக்கு பல்வேறு பயணம் கிடைக்கும். பூச்சி நோய் தாக்குதல் இருக்காது. அந்த கிளைகள் வந்து உறிஞ்சி நோய் பாதிப்பு பட்டு மரங்கள் விழக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு. ஸோ நம்ம எல்லாருமே இது மாதிரி சின்ன சிக்கேச்சர் வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை ப்ரூனிங் நைஃப். இப்போ இந்த சிக்கேச்சரை யூஸ் பண்ணி இந்த கிளைகளை கழிக்கிறத நம்ம பார்க்கலாம். கட் பண்ணுங்க. அங்கே இருக்க அடுத்த கிளையை கட் பண்ணுங்க. அது இழுக்க வேண்டாம், பெரிய கிளையை கட் பண்ணுங்க. நாலஞ்சு மரம் விழுந்த உடனே நல்லா கப்படிச்சு. நார்த்தாங்க மரத்தின் டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ புஷ்ஷாக அடர்த்தியாக இருந்துச்சு. இப்போ ப்ரூன் பண்ண பிறகு நல்லா காற்றோட்டமாக வெளிச்சமாக இருக்குது. இந்த மரத்தை பார்க்கும்போதே மரங்களுக்கு ப்ரூனிங் ரொம்ப முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். நம்ம ப்ரூன் எப்போ செய்யக்கூடாதுன்னா பூக்கும் போதும் காய் பிடிக்கும் போது மட்டும் இந்த ப்ரூனிங்கை செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு அதனுடைய மகசூல் வந்து பாதிக்கும். பூக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரூனிங் டெக்னிக்கை செய்து முடிக்கணும். இப்போ நமக்கு மரத்துக்கு ஏற்றவாறு பருவநிலைக்கு ஏற்றவாறு இந்த ப்ரூனிங் டெக்னிக்கை நம்ம கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.